எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இரட்சிப்பை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்து இருக்கிறோம். இரட்சிப்பை குறித்து நாம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறாரு. இரட்சிப்புன்றது ரொம்ப அடிப்படையானது, அதே நேரத்தில் அஸ்திபாரமானது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை இந்த ஆசிரியர் எழுதும் பொழுது சில சத்தியங்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இதில் எழுதியிருக்கிறாரு. இதுல நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது எந்த விதமான டைட்டில்ஸோ டாபிக்ஸோ இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க ஆழமா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக தலைப்புகளின் அடிப்படையில, கருப்பொருளின் அடிப்படையில இந்த நிருபம் எழுதப்பட்டிருப்பதை நம்ம உணரலாம். அதுல அநேக அடிப்படையான சத்தியங்களை சொல்லிட்டு ரொம்ப பேசிக்ஸா நிறைய காரியங்களை ஹேண்டில் பண்றாரு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெவலேஷனை டெவலப் பண்றாரு. பைபிள் இஸ் ஏ ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. வேதம் படிப்படியாக ஒரே வெளிப்பாட்டை படிப்படியா அது டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு அல்டிமேட்டா அதனுடைய கிளைமேக்ஸை கொண்டு போய் விடும். நீங்க எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க தொடங்குனீங்கன்னா ஒரு டாபிக்கை, அந்த டாபிக்கினுடைய துவக்கம் ஆதி ஆகமத்துல இருக்கும். நம்ம வேதத்துல இருந்து போதிக்கின்ற எல்லா தலைப்புகளும் எதுல இருந்து துவங்கலாம்? ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களே நம்ம அதை துவங்கிடலாம். முதல் 3 அதிகாரங்கள்ல இருந்து நம்ம அப்படியே ஆரம்பிச்சோம்னா அப்படியே வந்து பழைய ஏற்பாடு நிறைவு செய்து புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நாம போகும் பொழுது அது அந்த ரெவலேஷன்ன்றது, அது வெளிப்பாடுன்றது ஒரு பெரிய அப்படியே விரிவடைந்து கொண்டே போயிட்டு நமக்கு ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை கொடுத்துரும். அதனாலதான் எப்போதுமே வேதத்தை திரும்ப 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 நம்ம வாசிக்கிறது அவசியம். இந்த புத்தகத்தை நான் வாசிச்சுட்டேனே, எதுக்கு நான் மறுபடியும் வாசிக்கணுன்ற உணர்வு நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது. வேதத்தை நம்ம அனுதினமும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும், எல்லாருக்கும் அந்த தாகம் ஒண்ணு இருக்கணும். அப்படி இந்த எபிரேயருக்கு எழுதும் போது இந்த ஆசிரியர் அநேக தலைப்புகளை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இதனுடைய அல்டிமேட் நம்ம பார்க்க போறோம். 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல இதனுடைய அல்டிமேட் இருக்கு. ஆனா ஃப்ரம் த பேசிக்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப அடிப்படையான அஸ்திபாரமான காரியங்கள்ல இருந்து அப்படியே கொண்டு போறாரு இந்த ஆசிரியர். அப்ப இங்க இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க அதாவது இங்க ரட்சிக்கப்படுங்க அப்படின்ற அளவுல இங்க அவர் போதிக்கல. ஏன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு தான் இந்த நிருபம் எழுதப்படுது. அதுவும் மற்ற கலாத்தியர், எபேசியர், கொலேசியர், கொரிந்தியர், தெசலோனிக்கியர் இப்படிப்பட்ட பட்டணத்தின் ஜனங்களை விட இவங்க என்ன விசேஷித்தமானவர்கள்னா, இவங்களுக்கு பழைய ஏற்பாடு இருக்குது, இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு, இவர்களுக்கு தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கு, மோசேனா யாருன்னு தெரியும், நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியும், பலிகள்னா என்னன்னு தெரியும், பலியின் முறைமைகள்னா என்னன்னு தெரியும். இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்துல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ரட்சிப்பை குறித்து அறிவிக்கிறது மாத்திரமல்ல, ரட்சிப்புனா என்னன்றதை தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, இது ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இவர்களை எச்சரிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு சபையில இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை கேட்டுதான் நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் சுவிசேஷங்களை நம்ம சபைக்கு அறிவிக்கிறது கிடையாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு நம்ம அறிவிக்கிறோமா? ஏன்னா ஏற்றுக்கொண்டதுனாலதான் நீங்க சபைக்கு வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும். அப்ப நமக்கு தேவை உபதேசம். அப்ப உபதேசம் நம்மளை சீர்படுத்தும், நம்மளை ஸ்திரப்படுத்தும், நம்மளை பலப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும். அப்ப அப்படிப்பட்ட உபதேசம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இங்க இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. நாம் முன்னாடி சொன்ன மாதிரி எபிரேய நிருபத்துல மொத்தம் 5 எச்சரிப்புகள் இருக்கு. அதுல முதலாவது எச்சரிப்பு இந்த எச்சரிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால், இதை பத்தி நமக்கு கவலை இல்லைனா, இப்படி இதை பற்றி நமக்கு கவலை இல்லாம இருந்தோம்னா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு. உலகம் நியாய தீர்ப்புக்கு நேராய் போய்கிட்டு இருக்கு. நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாளிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாய், ரட்சிப்பை பூரணப்படுத்துவதன் மூலமாய் மாத்திரதான் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். எதுக்கு அநேகரை நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அறிவிக்கிறோம்? எதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஒரு நாள் இந்த பூமி நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அவர்கள் காத்து கொள்ளப்பட வேண்டும். நாம் காத்து கொள்ளப்பட்ட மாதிரி, நாம் காப்பாற்றப்பட்டது போல
நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படணும், நம்மை சார்ந்தவர்கள் காப்பாற்றப்படணும். அதற்காக தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆண்டவர் ஏத்துக்கோங்க அப்படின்ட்டு. அது மாத்திரமல்ல, மறுமைக்கான வாழ்வுக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காகவும் நாம என்ன பண்றோம்? கர்த்தரை தேடுகிறோம். அது அல்டிமேட் கோல். ஆனா அதனுடைய சாராம்சம் இங்கேயே இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல போயிடக்கூடாது. ஒண்ணு எல்லாமே மறுமையில தான், இந்த பூமியில எனக்கு எதுவுமே கிடையாதுன்ற ஸ்டாண்டு நம்ம எடுத்துடக்கூடாது. சில நேரத்துல இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் யோசிச்சுட்டு மறுமையை குறித்து நம்ம கவலை வச்சு அதை பற்றி தான் ஒரு ஒரு கன்சர்ன் இல்லாம நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அது ஒரு பேலன்ஸான ஒரு நிலை நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வேதாகமம் முழுக்க இதனுடைய சத்தியம் இருக்கு. ஆதியாகமத்துல இதை நம்ம பார்க்கலாம். முதல் 3 அதிகாரங்கள்ல பார்க்கலாம், பாபேல் கோபுரத்துல பார்க்கலாம், நோவாவின் காலத்துல பார்க்கலாம், ஆபிரகாமினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம், ஈசாக்கின் சரித்திரத்துல, யாக்கோபின் சரித்திரத்துல, யோசேப்பினுடைய சரித்திரத்துல பார்க்கலாம், மோசேயுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் நோக்கி பிரயாணம் பண்ணின அந்த பிரயாணத்துல ரட்சிப்பை குறித்துதான சத்தியங்கள் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஒவ்வொரு ராஜ்யங்களிலிருந்து மீட்டதுல இருக்கு. ஒவ்வொரு ராஜாக்களின் காலத்துல ரட்சிப்பை குறித்துதான வெளிப்பாடுகள் இருக்கு. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதங்களிலும் ஒவ்வொரு வழிகளிலும் இந்த சத்தியங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் வாழ்ந்த சம்பவங்களின் அடிப்படையில 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த ரட்சிப்பை குறித்துதான காரியங்களை பார்க்கலாம். இதற்கெல்லாம் நம்ம இப்பெல்லாம் பார்த்தா காலம் போதாது, நம்முடைய வாழ்நாள் போதாது. இது மிகப்பெரிய இது ஒவ்வொரு டாபிக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு விதங்கள்ல பார்த்தா நம்மளுடைய காலம் போதாது. ஆனா பர்சனலா பண்ணலாம். நம்ம பைபிளை ரெகுலரா வாசிக்கிறது மூலமாய் இந்த சத்தியங்கள் நம்ம ஒவ்வொரு சத்தியங்களையும் நம்ம இது மாதிரி கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய சொன்ன மாதிரி ரோமர்கள் நிருபத்துல தான் இந்த சத்தியங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். முதல் அதிகாரத்திலிருந்து அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, யாருமே ரட்சிப்பை தங்களுடைய சுய கிரியைகளால பெற்றுக்கொள்ள முடியாது. தங்களுடைய சன்மார்க்கமான வாழ்க்கை நெறிமுறைகள்னால, ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்துக் கொள்வதனாலேயே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இல்ல யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க, அந்த நியாயப்பிரமாணம் அவங்களை ரட்சித்திருமா அப்படின்னு கேட்டா முடியாது. பலிகள் பூரணப்படுத்துமானா பூரணப்படுத்தாது. பண்டிகைகள் அவங்களை ஆசீர்வதிக்கும், பண்டிகைகள் அவர்களை பரிபூரணப்படுத்தும், பண்டிகைகள் அவர்களை பரிசுத்தப்படுத்துமான்னு கேட்டா முடியாது. இதெல்லாம் ஒரு மறைபொருளாக, ஒரு நிழலாட்டமான ஒரு சம்பவங்களாக இருக்குது. இதனுடைய நிஜம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. அவர் கல்வாரி சிலுவையில நமக்காய் செய்த காரியங்கள் எல்லாமே நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்துல உட்பிரவேசிக்க செய்திருக்கிறது. நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்திருக்கிறது, நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறது. இந்த ரட்சிப்புன்றது தேவனுடைய பலத்தினால நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் அப்படியே முதல் 4 அதிகாரங்கள். அது 4ஆம் அதிகாரத்துல இன்னும் விசேஷித்த விதத்துல அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இருந்தும் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதிமானாக்கப்படுறதை குறித்து சொல்றாரு. 2 உதாரணங்களை சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல கடைசியா பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் எப்படி சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படி போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம் இதெல்லாம். நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. அதே நேரத்துல நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல்ன்றது நம்ம இந்த பூமியில ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ செய்கிறது. நம்முடைய எந்த நற்கிரியைகளையோ இல்ல நம்மளுடைய நற்செயல்களோ நம்முடைய நல்ல குணங்களோ நம்மளை ரட்சிக்கல. நம்ம ரொம்ப நல்லவங்க, இவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு பார்த்து கர்த்தர் நம்மளை ரட்சிக்கல. தகுதியற்றவர்களுக்கு கர்த்தர் காட்டும் தயவுதான் ரட்சிப்பு. ஆனா ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துவதற்கு, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அதை நிறைவேற்றுவதற்கு நாம கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஜென்ம சுபாவம்னு ஒண்ணு இருக்கு, ஆவின் சுபாவம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜென்ம சுபாவம் என்ன பண்ணுது, இந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு நம்மை பின் இழுக்குது. ஏன்னா இப்ப நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் அப்படின்போது மனுஷனாலே அவன் யாருன்னா ஆவிதான். நமக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆனா இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த மாம்சத்திற்குரிய காரியங்கள் நம்மளை இழுக்குது. ஆனா நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து இந்த மாம்சத்தை என்ன பண்ணலாம்? வழி நடத்தலாம். ஒரு வண்டியை ஓட்டுற மாதிரி இத டிரைவ் பண்ணலாம். இந்த சைடு போ, இந்த சைடு போகாத, இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத அப்படின்ற முடிவுகளை யார் எடுக்கலாம்? மாம்சம் டாமினேட் பண்ண விடாம, மாம்சத்தின் இச்சைகள் டாமினேட் பண்ண விடாம, மாம்சத்தின் ஆசைகள் டாமினேட் பண்ண விடாம, மாம்சத்தின் எண்ணங்கள் டாமினேட் பண்ண விடாம, நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலின் படி நாம் என்ன பண்ணலாம்? இப்போ டிரைவ் பண்ணலாம். நிறைய நேரத்துல சொல்லுவோம்ல, நம்முடைய வண்டியை நம்ம தான் ஓட்டணும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறத நாம தான் செயல்படுத்தணும். நீங்க ஹைவே எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் நம்மள சீண்டி விட்டானா அதுக்காக நம்ம ஓட்டுறது கிடையாது. நம்முடைய சேஃப்டியா தான் நம்ம ஓட்டுறோம் வண்டியை. ஆக்சிலேட்டர் பெடல் நம்ம கையில், நம்ம காலில் தான் இருக்குது. ஸ்டேரிங் நம்ம கையில தான் இருக்கு. அவன் போறான்றதுனால நான் அமுக்கிட்டு இருந்தா அப்ப வண்டி என் வண்டி அவனும் ஓட்டுறான்னு அர்த்தம். என்னை யாரு வந்து ஓவர் கம் பண்றது, என்னை யாரு வந்து டாமினேட் பண்றதுன்னா அந்த வண்டியில இருக்கிறவன். அதே போலதான் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையை நாம தான் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். இதுல இப்படி 4 அதிகாரங்கள்ல தெளிவா சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுல ரட்சிப்பை குறித்ததான ஒரு 6 காரியங்கள் இதுல இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். ரட்சிப்பை குறித்ததான 6 காரியங்கள் இதுல இருக்கு. 1வது தேவனுடைய சமாதானம், 2வது கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், மகிமையின் நம்பிக்கை, அடுத்தது அன்பின் நிச்சயம், மீட்பின் உறுதி, தேவனிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பது அப்படின்ற ஒரு 6 காரியங்கள் இந்த ரட்சிப்பிற்குள்ளாக அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல முதல் 2 காரியங்களை தேவனோடு கூட சமாதானம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கிறது தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது அந்த கிருபையில தேவனுடைய பிரசன்னத்துல பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்றத நாம பார்த்தோம். இந்த ரட்சிப்புன்றது கர்த்தருடைய பலத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை தெளிவா சொல்றாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா அது தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புனா என்ன? காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. காக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய பலத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. அதனாலதான் இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஆண்டவர் மூலமாய் இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் மூலமாய் பெற்ற ரட்சிப்பை குறித்தே நம்ம கவலையின்றி இருப்போமானா வேற எதை வச்சு நம்ம காப்பாற்றப்பட முடியும்? தண்டனை நாளில, நியாய தீர்ப்பு நாள்ல வேற எது நம்மளை காப்பாற்றும்? யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. யாருமே நம்மளை ரட்சிக்க முடியாது. ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தான கவலை இருக்கணும். என்ன கவலை இருக்கணும்? என் ரட்சிப்பை நானு பூரணப்படுத்தணும். அந்த ரட்சிப்புல நான் நிலை நிற்கணும். கர்த்தர் என்னை குறித்துதான முழு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, முழு செயல் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதுல நான் நிற்கணும். அதுல நான் நிற்கிறேனா இல்ல நான் விலகி நிற்கிறேனான்றதை நாம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம வழிகள்ல காத்துக்கிட்டே இருக்கணும். சில நேரத்துல அப்படியே தூக்க கலக்கத்துல போற மாதிரி சில நேரத்துல நம்ம ட்ராக் விட்டு கர்த்தர் நமக்கு காட்டின பாதைகளை விட்டு விலகி செல்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம தெளிந்த புத்தியுள்ளா இருந்து நம்முடைய ட்ராக்ல மறுபடியும் வந்து நிற்க வேண்டியது அவசியம். அதான் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியமித்திருக்கப்படும். அப்ப இதை பற்றி முதல் 2 காரியங்களை நம்ம போன வாரத்துல பார்த்தோம். முதலாவது தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு நமக்கும் ஒரு பெரிய பகை இருந்துச்சு. 2வது கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். அப்ப சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றுட்டு இப்ப கிருபையில பிரவேசிச்சிருக்கிறோம். 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். 3வது காரியம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம்.
ஒரு மகிமையான நம்பிக்கையை பற்றி இங்க பேச ஆரம்பிக்கிறார். ரட்சிக்கப்பட நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவமே என்னன்னா நம்பிக்கையின் மார்க்கம். நம்பிக்கையில நிலையில் இருக்கிறது தான் கிறிஸ்தவம். நம்பிக்கையில நாம நிற்கிறது தான் கிறிஸ்தவம். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்கிறது கிறிஸ்தவம். இந்த நம்பிக்கை அப்படின்றது ஏதோ ஒரு மூடத்தனமான அறிவு கெட்டாத பகுத்தறிவுக்கு உட்படாத நம்பிக்கை கிடையாது. பகுத்தறிவுக்கு உட்பட்டு காரண காரியங்களோடு கூட எனக்கு நிச்சயம் நடக்கும், எனக்கு கர்த்தர் பெரிய நல்வாழ்வை வைத்திருக்கிறார் அப்படின்ற உறுதியோடு கூட வாழக்கூடியதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. வாழ்க்கை போற போக்குல அந்த ஓட்டத்துல போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஓடுற தண்ணியில அடிச்சுட்டு போற மீன் மாதிரி. மீன் அப்படி அடிச்சுட்டே போகாது. மீன் எதிர்த்து தான் வரும். அடிச்சுட்டு போச்சுன்னா அது உயிரற்றதுன்னு அர்த்தம். கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அப்படி ஓடுற தண்ணியில அடித்துட்டு போற வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருக்கு, அதோடு கூட நான் போய்கிட்டு இருக்கேன், அப்படிப்பட்டது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அதை எதிர்த்து போராடுகிறது. நம்மளை எது டாமினேட் பண்ணுதோ அதை எதிர்த்து போராடுகிறது. என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்ன்ற உறுதியோடு பயணிக்கிறது. என்னுடைய டெஸ்டினேஷன் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிப்பட்ட நிலையை இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, என்னுடைய தொழில் இப்படி இருக்கும், என்னுடைய வேலையில நான் இப்படி செய்வேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம். இப்படிப்பட்ட ஒரு டார்கெட் வச்சுக்கிறது நம்மளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். வேற எதுலையும் நம்மளை சிந்திக்க விடாது. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா நான் இந்த ரேங்க் நான் எடுப்பேன், இந்த நிலையை நான் அடைவேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா தாட் ப்ராசஸும் அதுக்கு நேரா போயிடும். வேற எதுவுமே உங்களை டிவியேட் பண்ணாது, வேற எதுவுமே உங்களை டாமினேட் பண்ணாது. சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, வந்து ரொம்ப வாலிப வயதுல வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது, ரொம்ப இதாகுது அதாகுது. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது வழிகள் ரொம்ப சிம்பிள், ஆனா ஃபாலோ பண்றது நம்ம ரொம்ப கடினமாக்கிக்கிறோம். அதுல பயணிக்கிறத ரொம்ப நம்ம கடினப்படுத்திக்கிறோம். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு பெரியவங்களா இருந்தா ஒரு வீடு கட்டணும், இல்ல இந்த இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்போதான் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா பைபிள் வாசிப்பீங்க, கர்த்தர் நமக்கு என்ன வழி நடத்துறாருன்றதை வச்சுப்பீங்க. அப்ப உங்களுடைய எதிர்காலத்தை நன்மையாக பெரிதாக திட்டமிட வேண்டியது அவசியம். இந்த நம்பிக்கையில வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா நம்முடைய ஜீவியமே மகிமையை குறித்துதான் நம்பிக்கை தானே. இந்த ஸ்டாய்க்ஸ், எபிகூரியன்ஸ், ஸ்டாய்க்ஸ் சொல்லும் அவங்களுடைய நம்பிக்கைகள் குறித்து நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன்ல, அவங்க கிறிஸ்தவத்தை எதுக்கு எதிர்த்தாங்க, கிறிஸ்தவத்தை அவங்க ஏன் கேலி செஞ்சாங்கன்னா, கிறிஸ்தவங்க வந்து காணாத ஒரு வாழ்வை, ஒரு நித்திய வாழ்வை பத்தி மனதில் வச்சுக்கிட்டு இம்மைக்குரிய சில இன்பங்களை அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். அதனால அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? ஏதோ எப்பயோ நடக்க போறது மறிச்சு எப்பயோ நடக்க போற ஒரு சம்பவத்துக்காக எதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு கிறிஸ்தவர்களை குறித்து இந்த ஸ்டாய்க்ஸ் என்ன பண்ணாங்களாம், கேலி செய்தாங்களாம். ஆனா நம்முடைய நம்பிக்கை என்னது? ஒரு வருங்காலத்தை குறித்துதான் நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய பூமியில நாம் வாழ்கின்ற வாழ்க்கைன்றது நிலையற்றது. அது அது யாருமே வந்து அக்ரிமெண்ட் போட்டு வரல. யாருக்குமே வந்து நமக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. இத்தனை வருஷம் நான் இருப்பேன், இவ்வளவு காலம் நான் இருப்பேன், இவ்வளவு செய்வேன், அதை செய்வேன். நிச்சயமற்ற வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது, ரட்சிப்பை நம்ம பாதுகாக்க வேண்டியது, ரட்சிப்புல நான் நிற்க வேண்டியது அவசியம். ரட்சிப்புல நாம் நடக்க வேண்டியது அவசியம். இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க அந்த மகிமை நம்பிக்கை பத்தி அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்கிறது குறித்து அநேக வேத வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற தேவனும். தேவன் யாரா? நமக்கு நம்பிக்கையா இருக்கிறாரா? அடுத்தது பாருங்க, நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். நம்முடைய நம்பிக்கையே அவர்தான். நம்ம கண்மூடித்தனமா நம்ம நம்புகிறது கிடையாது. இல்ல வந்து நடக்குமா நடக்காதா, செய்வேன் நம்புறேன் அப்படின்னா செய்ய மாட்டான் உலகத்துல.
நாளைக்கு இங்க வந்துருவேன் நம்புறேன் அப்படின்னா அதுல ஒரு உறுதியே கிடையாது. ஒருவேளை வரலாம், வரலாமலும் போயிடலாம். ஆனா கிறிஸ்தவத்துல நம்பிக்கைன்றது மிகப்பெரிய உறுதி. இப்படிதான் நடக்கும், நான் நம்புறது அவராலே வரும், என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமையும், என்னுடைய பயணம் இப்படிதான் போகும், என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில நான் இருப்பேன், என்னுடைய ஜீவியம் இப்படிப்பட்ட ஜீவியமா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நாம வாழ வேண்டியது அவசியம். அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. அந்த கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது நம்ம வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆனா சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். போற பாதையில அதற்கு எதிரடையான காரியங்கள், நம்ம அநேக காரியங்களை சந்திக்கலாம். ஆனா நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு. முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் உன்னை பயன்படுத்துவேன்ட்டு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரு. போய் எல்லார்ட்டையும் அறிவிக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு இப்படி தரிசனத்தை கொடுத்தாரு, அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்ட்டு அறிவிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? என்கரேஜ் பண்ணல, டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. தன்னுடைய அவருடைய பெற்ற தகப்பனே அவரை டிஸ்கரேஜ் தான் பண்றாரு அந்த நேரத்துல. அப்ப நானும் வந்து உன்னை என்ன வணங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா கலாச்சார ரீதியா அது வந்து அப்படி அப்படி நடக்காது. அதனால உங்களுக்கு அது ஒரு நியாயமான கோவம் வருது. நீ வாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப தரிசனத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன என்ன ஆயிருக்கணும்? இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நல்ல ரத்தன கம்பளங்களால நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறத அங்க அந்த வழியா வந்த ஒரு எகிப்து தளபதி பார்த்திருக்கணும். யாருப்பா நீ இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, யார் நீ இவ்வளவு போட்டுட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கணும். இல்லங்க இது மாதிரி நான் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, இவ்வளோ ஒரு உன்னை பார்த்தாலே ஒரு தேஜஸ் தெரியுது, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே உனக்கு சூப்பரா இருக்கு, நீ வா அப்படின்ட்டு சேரட்ல கூட்டு போயிட்டு பார்வோன்ட்ட அறிமுகப்படுத்தி இருக்கணும். பார்வோன்ட்ட பார்த்தோன்னே பார்வோன் வந்து இவருடைய ஞானத்தையும் இவருடைய அறிவையும் ஒரு திறமையும் பார்த்து, எப்பா நீ வா இங்க சிங்காசனம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, உட்காரு அப்படின்னா, இப்படிதான் நம்ம தரிசனம் நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்துருவோன்னே, கர்த்தர் நம்ம ஒரு காரியத்தை கொடுத்தோன்னே நம்மளா ஒரு ட்ராக் போட்டுக்கிறோம், நம்மளா ஒரு பாதை, இப்படி இப்படி நடக்கும், இது அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நம்மளா ஒரு ரூட் போட்டுக்கிறோம். அந்த ரூட்ல இருந்து தப்பா போனோன்னே சோர்ந்து போய் உட்காந்துடுறோம், நம்பிக்கையை இழந்துடுறோம். கர்த்தர் நமக்கு என்ன நடக்கும்ன்றத காமிச்சிடுறாரு. ஆனா பாதை காமிக்கிறது இல்ல, சுவாரஸ்யமே இருக்காது. அப்படி காமிச்சிட்டா யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிக்கிறீங்க, 8 மணிக்கு டிஃபன் வரும், 8 மணிக்கு இந்த டிஃபன் தான் வரும் அப்படின்ட்டு தெரியுது. அது வந்து ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். போனா தட்டை தூக்கிட்டு போனா உப்புமா இருக்கும், சாம்பார் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. நீங்க ஒரு கியூரியாசிட்டியோட காலையில அது உப்புமாவா வருமா, அது எப்படியா வருமா, ஏதோ ஒண்ணு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கும்போது அது ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும்ல. அதே மாதிரிதான் வாழ்க்கைன்றது. வாழ்க்கை எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சுவாரஸ்யமே இருக்காது. தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப போர் அடிச்சிடும். சரியா? ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால இது நமக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. இத தெரியாம இருக்கிறதா நல்லது. அப்ப நாமளா ஒரு ட்ராக் வச்சுக்கிட்டு இப்படிதான் போகும் நம்ம நினைக்காதீங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த தரிசனம் மாறாது. யோசேப்புக்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு. வீட்டுல இருக்கிறவங்களே பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்கள்ட்ட வித்துட்டாங்க, ஏதோமியர்கிட்ட, பரம்பரை பகையாளிகளாகிய இருக்கிற அந்த ஏதோமியர்கிட்ட வித்துட்டாங்க. ஏதோமியர் கொண்டு போய் எகிப்துல கொண்டு போய் வித்துட்டாங்க. எகிப்துக்கு போனா அங்க ஒரு பெரிய ஒரு சோதனை, ஜெயிலுக்கு போயிடுறாரு. எத்தனையோ ஆண்டுகள், பல ஆண்டுகள் வந்து ஜெயில காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு நெகட்டிவா நடந்து, பிசாசு இவ்வளவு போராட்டங்கள் கொடுத்து, இது உடனே கர்த்தர் இந்த போராட்டத்துல தான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் பிசாசு கொடுக்குது. கர்த்தர் தரிசனத்தை கொடுக்குறாரு. இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, இந்த தரிசனத்தை இழந்து போகக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் போராட்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறான், சோதனைகளை கொடுக்கிறான், சூழ்நிலைகளை கடினமா மாத்துறான். ஆனா இது எதுவுமே கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நீர்த்து போக செய்யல. கர்த்தர் என்ன நினைச்சாரோ அது அவனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை குறித்து நம்பிக்கை இருக்கு, அது நம்பிக்கை வச்சோன்னா அதுல உறுதியா இருங்க. இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போக கூடாதுன்னே வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1:18.
முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வசதிகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் விற்கப்படாமல் வாசிங்க 21 வரைக்கும் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் நிலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்ப கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறார்னா அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. மரித்தோர் எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்ப நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். கர்த்தர் உயிரோடு எழும்பல அப்படின்னு நம்ம நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா வாக்கு என்ன? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பப்படுறதுதான் வாக்கு. அந்த வாக்கு நிறைவேறுது. அது தேவனுடைய செயலா இருக்குது. அப்ப அதுவே பாதாளத்திலிருந்து மரண சங்கிலிகளால கட்டப்பட்ட காரியங்களிலிருந்து விடுவித்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை உயர்த்தி கொண்டு போய் அங்க உட்கார வைக்குமானால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் கர்த்தர் விடுவித்து நம்மளை உயர்த்துவார்ன்றது அதிக நிச்சயம், அதிக உறுதி, அதிக நம்பிக்கை. அதனாலதான் இந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். யூதாவின் புஸ்தகத்துல 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 24:25. வலுவாதபடி உங்களை காக்கவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வாசிப்பவர்களாய் நடத்தும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை வலுவாதபடி காத்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். நம்ம நம்பிக்கை ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை இப்படிதான் அமைக்க போறாருன்ற நம்பிக்கை இருக்கணும்னு சொல்றோம், ரைட்டு. ஆனா சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? மோசமா தான் இருக்கு. சில நேரத்துல கஷ்டமா தான் இருக்குது, எதிரடையா இருக்கு, நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. ஆனா எதை பத்தி அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதுன்ற உறுதியோடு கூட நம்ம பயணிக்க வேண்டியது அவசியம். நீங்க ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்துல நம்ம பாடுகிற பாடுகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கும் மகிமையாய் அவர் வரும்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடத்திற்கும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நம்முடைய பாடுகள் நம்மள ஒரு பெரிய ஒரு இதுல கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மகிமைக்கு ஏற்ற பாடுகள் இது கிடையாது. அந்த மகிமைக்கு ஏற்ற பாடுகள் யாருன்னா கர்த்தர் சிலுவையில பட்டார்ல, அந்த பாடுதான் இதுக்கு ஈக்குவலா வரும். நம்மளுடைய மகிமைக்கு ஈக்குவலான பாடு யார் பட்டானா? ஆண்டவர் பட்டாரு. இன்னைக்கு நம்ம பூமியில படுறதெல்லாம் அந்த மகிமை பெற்று தரும் அளவுக்கு என்ன அது கிடையாது, இது கிடையாது. அது ஒப்பிடவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. நான் தொடர்ந்து வாசிக்கினா தெரியும். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? அப்ப தொடர்ந்து வாசிங்க. வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்ப நம்ம காண்கிறதை நம்புறதுல நம்பிக்கை என்ன? காணாததுதான் நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். காணாததுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தைக்கு எட்டாதது. அது ஜஸ்ட் பார்க்காதது மாத்திரம் இல்ல, நம்முடைய சிந்தைக்கு எட்டாதது. கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு கண் காண்கிறதும் இல்லை, காதுகள் கேட்கிறதும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துறாருன்னு சொல்றது இல்ல. சின்னத்துல நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க. நிறைய பேரு இவனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கும்ன்றது யோசிப்பாங்க. சில நம்மளே அப்படி யோசிப்போம். நமக்கே கர்த்தர் சில தரிசனங்களை தரும்போது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியப்படுமான்ட்டு நம்ம யோசிப்போம். ஆனா மறுபடியும் சொல்றேன், அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு
ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்மை வழிநடத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வழிநடத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்குது. கர்த்தர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்குது. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நித்தியத்துல நமக்கான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குது. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. எப்படி எந்த அளவுக்கு வார்த்தையின் அடர்த்தி இருக்கு பாருங்க. வசனத்தை அதை டைலூட் பண்றதுக்கே நமக்கு அதை டைலூட் பண்ணி டைஜஸ்ட் பண்றதுக்கே அதை கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க வேண்டியது இருக்கு. இந்த வசனத்தை அந்த அளவுக்கு வார்த்தையின் அடர்த்தி இருக்கு. மறுபடியும் வாசிங்க 5ஆம் வசனத்தை. கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குன்னு சொல்லாம இடையில நமக்கு டைட்டில் கொடுக்குறாரு. நமக்கான டைட்டில் என்ன வருது இங்க? எப்படிப்பட்ட பலம்? யாருடைய பலம்? ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு. அப்ப இதனாலதான் எபிரேயர்ல சொல்லும்போது இந்த ரட்சிப்பை குறித்து கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு. ஏன்னா இந்த ரட்சிப்பு எப்படி, இந்த வசனம் எப்படி மறுபடியும் சொல்ல பாருங்க. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் 6ஆம் இப்ப அப்படி வந்துட்டு இப்ப நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இந்த பூமியில என்ன பண்ணுது, சிலதுல காரியங்கள் எதிரடியா இருக்கு. இந்த எதிரடியா நடக்கிறதுனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு, நமக்கு ஒரு பெரிய ரிவார்ட்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு பெரிய ஒரு பலன் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பலனை நம்ம அடைய போறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல விதத்துல மாறும். ஆனா இந்த சூழ்நிலைகள் இருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு நீங்க எப்பவுமே சோர்ந்து போயிடக்கூடாது. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் வரும்போது நமக்கு பெரிய ரிவார்ட் தர போறாரு, நமக்கு பெரிய கிரீடம் தர போறாரு, நமக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை நீ அந்த இது அப்படி அந்த இது கூட ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது என்ன சொல்றோம், வாழ்க்கை நல்லா மாறும், பிரச்சனைகள் சரியாகும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுது, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன் துன்பப்படணும்? ஏதோ இது துன்பப்பட்டதுனாலதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அத மனசுல வச்சுக்காதீங்க, அப்படி நினைச்சுக்காதீங்க. துன்பப்பட வேண்டியது அவசியம்னு ஏதோ நாம படுற கஷ்டம் தான் நம்மள நல்லா கொண்டு போய் வைக்கும்னு நினைக்காதீங்க. இந்த துன்பம் ஏன் வருது? இந்த பூமியில இருக்கும். இந்த பூமி யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது? பிசாசானவன்ட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அவன் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய வல்லமைகளும் கொடுக்கிற மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த மனிதர்கள் மூலமா எனக்கு என்ன பட வேண்டியது இருக்கு? துன்பங்களை சகிக்க வேண்டியது இருக்கு, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சில நேரத்துல சிலர் ஏன் இந்த மாதிரியான காரியங்களை செய்யறாங்க, சிலர் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யறாங்க, ஏன் இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு இதுல செய்யறாங்களே, மோசமான நடந்துக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப அவங்களுடைய செயல்கள் யாரை பிரதிபலிக்குது? அவங்களுடைய தகப்பனாகிய பிசாசானவனை பிரதிபலிக்குது. நம்முடைய செயல் யாரை பிரதிபலிக்கணும்? கர்த்தரை பிரதிபலிக்குதா, இல்ல நம்முடைய தகப்பன் யாரு, நாம் யாரால பிறந்திருக்கிறோம் அப்படின்றத நம்முடைய செயல்கள் என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, பரிசேயர்களை பார்த்து சொல்லும்போது, நீங்க உங்க தகப்பனாகிய பிசாசானுடைய கிரியைகளை செய்கிறீர்கள்ட்டு. அப்ப அவனுடைய கிரியைகள் தான் என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வர்றான். சில மனிதர்கள் நம்முடைய காரியங்களை திருடுறாங்க, நம்முடைய காரியங்களை அபகரிக்கிறாங்க அப்படின்னா அதான் நேச்சர், அவங்களுடைய நேச்சர், ஜென்ம சுபாவம் அதுதான். இதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க குணமே அதுதான்.
கொல்றது, அழிக்கிறது, திருடுறது, இதுதான் அவனுடைய குணம். இப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடாது. நம்மளே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சிடக்கூடாது. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் பிசாசானவனால் உண்டானவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள்ன்ற எண்ணத்தோடு கூட இதை நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம். அடுத்தது 7ஆம் வசனம். அது 6ஆம் வசனத்தை அப்படியே முடிச்சிருங்க. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்ப கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளா? ஒரு சோதனை கிடையாது, பலவிதமான சோதனை இருக்கு. பலவிதமான சோதனைனால நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுறோம். அழிந்து அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக நேரம் பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நீங்க படுகிற பாடுகள், நீங்க சந்திக்கின்ற சோதனைகள் உங்களை அழிக்காது, அதுக்கு மாறா உங்களை மெருகேற்றிடும். உங்களுடைய கசடுகளை, உங்க இடத்துல இருக்கிற கரைகளை, குறைகளை, கசடுகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களை ஒரு பொன்னாக மிளிர செஞ்சிடும், ஒளிர செய்யும். அதை மறந்துடக்கூடாது. பிசாசானவன் போராட்டத்தை கொடுக்குறான், பிசாசின் ஜனங்கள் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு அக்னியில நடக்கிறதை போல ஒரு சோதனையா இருக்கு, நம்மளால தாங்க கூடாத கூட இருக்கு. ஆனா கர்த்தர் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறாரு, அதுல இருந்து நம்மளை மீட்கிறாரு, நம்ம அதுல இருந்து வெளியே வர செய்யறாரு. ஆனா வெளியே வரும்போது எப்படி தெரியுமா வருவோம்? ஒரு அவர் அழிந்து போகிற பொண்ணு இப்படி ஒரு அக்கினியினால சோதிக்கப்பட்டு அதனுடைய கசடுகள் எல்லாம் இல்லாம போய் ஒரு மிளிர்ந்து ஒளிர்ந்து வெளியே வருகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய், பயனுள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய், விலையேற பெற்றதாய் மாறிடும். தீமையை வேற ஒருத்தன் கொடுத்தா கூட அதை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றுவார். தீமை வேற விதத்துல வரலாம், ஆனா கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரட்சிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். திருப்பியும் இதுக்கு போயிடலாம், ரோமர் 5க்கு போயிடலாம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 5:5. அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. நீங்க நீதிமொழிகள் 11:7 சொல்லும்போது துன்மார்க்கர்களுடைய நம்பிக்கை அழியும் அப்படியே போட்டிருக்கு நீதிமொழிகள் 11:7. ஆனா நம்முடைய நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், ஆனா சோர்ந்து போகாதீங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. ஏன்னா நமக்குன்னு கர்த்தர் ஒரு மகிமையான நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை, ஒரு நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்குமான நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. இதே ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எவர்களை முன்குறித்தாரோ 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்குமான ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நாம் அதுல நிற்கிறோமா? அதுல நான் நிலையில இருக்கிறேனா? அதுல நான் என்னுடைய ட்ராக்ல நான் இருக்கிறேனா? அதை தான் நம்ம செக் பண்ணிக்கணும். அதனாலதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்ட்டு எபிரேயர்ல ஆசிரியர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால். இதுல கவலையின்றி தான் இருக்கு. கவலையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம தப்பித்துக் கொள்வோம்? கவலை இல்லாம நாம இருப்போம் அப்படின்னா எப்படி தண்டனை தப்பித்துக் கொள்வோம்? ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு, பெரிய நம்பிக்கையை நமக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு மகிமைப்படுத்தி இருக்கிறார், ஆல்ரெடி பண்ணிட்டாராம், எல்லாம் ஆல்ரெடி செஞ்சே முடிச்சிட்டாரு. அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட நீங்க முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். யோசிச்சு பாருங்க, யோர்தான் நதியில காலை வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவையில்லை. அது மரண நதி, அதுல கிராஸ் பண்ண ட்ரை பண்ணா செத்துருவாங்கன்னு தெரியும். ஆனாலும் முதல் ஸ்டெப் ஒருத்தன் போய் வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை எதை ஏற்படுத்தியிருக்கும்? கர்த்தர் நமக்கு கானானை கொடுத்தார்ன்ற நம்பிக்கை இந்த மரண நதியில காலை வைக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்குது. அப்ப கர்த்தர் உங்களுக்கான அல்டிமேட்டான கோலை, அல்டிமேட்டான திட்டத்தை உங்களுக்கு வச்சுட்டாருன்ற உறுதி, அந்த அந்த விஷனோடு கூட நீங்க முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய போராட்டங்களை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கான அல்டிமேட் கோலை நீங்க நோக்கி பாருங்க. கர்த்தர் அதை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த பாடுகள் என்னைய ஒண்ணும் செய்யாது,
என்னுடைய நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது, இவ்வுலக பாடுகள் என்னை ஒன்று செய்யாத நம்பிக்கையோடு கூடாத நீங்க கடந்து செல்லுங்க. நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நான்காவது, மூணாவது என்னது? மகிமையான அந்த நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம்? தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய பிரசன்னமாகி அவருடைய கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மூணாவது, நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருக்கு. ஹோப் ஆஃப் க்ளோரி, ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாலாவது, ஒரு அன்பின் நிஜங்கள். ரியாலிட்டி ஆஃப் லவ், ரியாலிட்டி ஆஃப் லவ், அஷூரன்ஸ் ஆஃப் லவ். அதாவது ஒரு உறுதி, அன்பை குறித்துதான ஒரு உறுதி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் எழுதின நிருபம், இதே ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறாரு. இந்த அருளப்பட்டிருக்கிறதுனால நமக்கு தேவ அன்பு கிடைச்சிருக்குது, அகாப்பே அன்பு கிடைச்சிருக்குது. தகுதியற்ற நமக்கு நம்மளை ரட்சிக்கும் அளவுக்கான ஒரு தேவ அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. இந்த அன்பு நம்மளை ஒரு நாளும் தோற்று போக செய்யாது, நம்மளை வீழ்ச்சி அடைய செய்யாது, நம்மளை வாழ செய்யக்கூடியதா இந்த அன்பு இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறதே தேவன் நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார்ன்றதுக்கு மிகப்பெரிய அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதே தேவன் நம்மளை எவ்வளவு அன்பு செய்கிறார்ன்றதுக்கு அடையாளம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பை அடைவதற்கு, இந்த ரட்சிப்பை நம்ம பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம்மளுடைய நடைகளை காத்து நம்ம இந்த ரட்சிப்புக்கு நேராய் பயணித்து அந்த மகிமையை அடைவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த ஆவியானவர் நம்மளை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறாரு, வழி நடத்தி கூட்டு போறாரு. அப்ப எனக்குள்ளாக அந்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்றதே தேவன் என் மீது எவ்வளவு அன்பு உள்ளவரா இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம். புரியுதா? எக்கட கெட்டுப்போ, உன்னை ரட்சித்துட்டேன், உனக்கான விலையை கொடுத்துட்டேன், நீ இருந்தாயிரு, போனா போன்னு விடல. உனக்கான விலை கொடுத்துட்டேன், ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு, நீ விசுவாசிச்சு இருந்தாயிரு, இல்ல போனா போன்னு கர்த்தர் நம்மளை விட்டுருலையே. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போறது நலமா இருக்கும், வேற ஒரு தேற்றவாளன் உங்களுக்குள்ள வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவாராம். அப்ப தேவ அன்பு நம்ம இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதுனா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதே அந்த அன்பிற்கு மிகப்பெரிய அடையாளம். நமக்கு நம்ம சில காரியங்கள் செய்யும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை கண்டித்து உணர்த்துறாருல்ல, அந்த கண்டித்து உணர்த்துறது எதுக்கு? நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது குற்றப்படுத்துறதே இல்லை, அது நம்மளை பாதுகாக்குது. கர்த்தருக்கேற்ற சிச்சை, அது கர்த்தருக்கேற்ற சிச்சையில நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளை பரிசுத்தப்படுத்தும், பாதுகாக்கும், நம்மளை அது வந்து ஒரு பூரணப்படுத்தும், நல்வழிப்படுத்தும். பள்ளம் இருக்குப்பா போகாத அப்படின்னு நம்மளே எச்சரிக்குது. இப்ப நான் நிறைய முறை சொன்னதான், ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஷார்ப்பான டேர்ன் வருது, ஒரு சைன் போர்டு இருக்கு, ஷார்ப் டேர்ன் இருக்குது, அங்க ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சைன் போர்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஆக்சிலேட்டர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து பிரேக் கொஞ்சம் அழுத்த வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீ சொல்றதை நான் கேட்கறது, என் வாழ்க்கை, என் காலு, என் உரிமைன்னு நீங்க அழுத்துனீங்கன்னா கரப்பாம்பூச்சி கவுந்து கிடக்கிற மாதிரி கவுந்து கிடக்க வேண்டியதுதான். அப்ப அந்த எச்சரிப்புகள் நம்மளை சீர்படுத்துது, நம்மளை பாதுகாக்குது, நம்மளுடைய பயணம் இனிமையாய் தொடர்ந்து போறதுக்கு அந்த எச்சரிப்புகள் என்ன பண்ணுது? நம்மளை பாதுகாக்குது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைன்ற எச்சரிப்பு, ஒரு சைன் போர்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது உங்களை குற்றப்படுத்துகிறதுக்கு இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில மட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, உங்களுடைய ஓட்டத்தை குலைக்கிறதுக்கல்ல, உங்களுடைய வேகத்தை குறைப்பதற்கல்ல, அது உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களுடைய பயணத்தை இனிமையாக்குவதற்கு, உங்களுடைய பயணத்தை சரியாக்குவதற்கு, நீங்க பத்திரமாய் பூரணப்படுவதற்கு அது நம்மளை வழி நடத்துது. 36ஆம் வசனம், ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. உபத்திரவங்கள்
வியாகுலமும் இன்பமும் பசியும் நிர்வாணமும் நாசமோசமும் பட்டயமும் இவை எல்லாவற்றிலேயும் இவைகள் எல்லாம் இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் நம்ம சொல்றது முக்கியம் இல்ல. 37ஆம் வசனத்தை சேர்த்து சொல்லணும். இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மை அன்பு கூறுகிற தேவன் யாரு? அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தந்திருவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கொஞ்சம் முன்னாடி அதை சொல்லிட்டாரு, கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி அதை சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இப்படிதான் இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எல்லா போராட்டங்களையும் நாம் சந்திக்கிற எல்லா சவால்களையும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு மகிமை நம்பிக்கை இருக்கு. அந்த மகிமை நம்பிக்கை அடைவதற்கு கர்த்தர் அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து, நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்ப இந்த வழி நடத்துதல் நம்மளை அந்த நிலை கொண்டு போய் விடுற அளவுக்கு அந்த வழி நடத்துதல் இருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம அதை அடையணும்ன்றத கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறாரு. அதை அவர் விரும்புகிறதுனால இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:6, 7, 8 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அதோட நிறுத்திடல. தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி தனது அன்பை விளங்க செய்த தேவன் அதோட நிறுத்திடல. அது விலைக்கிரயம் கொடுத்து விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு அந்த ரட்சிப்பை குறித்ததான கவலைனான சோர்வுக்கு ஏற்ற கவலை கிடையாது. அது இந்த ரட்சிப்பை நம்ம இழந்து பெறக்கூடாது அப்படின்ற ஒரு பயபக்தியோடு கூட நம்முடைய வாழ்க்கை இதை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப விலைக்கிரயம் கொடுத்து தேவனுடைய அன்பை விளங்க செய்தவர் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க செய்து அந்த அன்பை அனுதினமும் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அப்ப அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு நம்மளை ஆற்றுது, அந்த அன்பு நம்மளை தேற்றுது. நேற்று பைபிள் ஸ்டடியில் கூட அதான பார்த்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் எப்படி சொல்லுது? பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே அஹாப்பே அன்பு, அன்பினாலே தேர்தலும், தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பினாலே நமக்கு கம்ஃபர்ட், ஆற்றுப்படுத்துதல், தேர்தல் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. கர்த்தர் தான் அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் அது வருது. இப்ப இதை பெற்றுக்கொண்ட நாம ஏக சிந்தையும், 2ஆம் வசனம், ஏக சிந்தையும் ஏக அன்பு, அந்த ஒரே அன்பு நாம செலுத்த வேண்டியது என்ன? தேவன் நம்ம எப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், தன்னலம் இல்லாமல் நம்மை அன்பு கூர்ந்தாரோ அதே அந்த ஒரு அன்பை நீங்க செலுத்த வேண்டியது அவசியம். இதான் ரியாலிட்டி. அன்பை குறித்ததான நிஜம் என்ன? உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. இது போதும், எல்லா கட்டளையும் இதுக்குள்ள வந்துருதுன்ற. தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்து, உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசி. பழைய ஏற்பாடு சொல்லுது திருடாத இருப்பாயாகன்னு சொல்லுது. திருடுறதுனா என்ன? ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கிறான் ஒரு பொருளை, அத இவனுக்குள்ள பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல ஒரு ஆசை இருக்கு, ஒரு இச்சை இருக்கு, எப்படியாவது அபகரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனா எது தடுக்குது? நியாயப்பிரமாணம் தடுக்குது. இந்த கர்த்தர் மட்டும் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலாம், இதை எப்படியாவது தட்டி தூக்கிடலாம். ஆனா என்ன பண்றது? கட்டளை கொடுத்திருக்கிறாரே, அதுக்காக விடுறேன், பொறுமையா விடுறேன் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டின் காலம் சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலம் என்ன? உன்னை நேசிக்கிறது போல, உனக்கு தேவை இதை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீல்ல, அப்ப அவனும் அதே மாதிரி தானே வாங்கி வச்சிருப்பான் அப்படின்ற எண்ணம் வந்துடும். இதான் பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு கஷ்டம். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, பிறனுடையதை இச்சையாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இது எல்லாமே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், இது எல்லாத்தினுடைய நிஜம் பிராக்டிக்கலான அப்ளிகேஷன் என்ன? ஒன்னு நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஏன்? நாம தகுதியுள்ளவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசித்து நமது ஜீவனை கொடுத்ததுனால அந்த அன்பை விளங்க செய்திருக்கிறாரு. இப்ப
நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்த அன்பை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை எவ்வளவு அன்பு கூர்ந்தார்ன்றத நம்முடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்றத யாரு நமக்கு உணர்த்துறாரு? ஆவியானவர் உணர்த்துறாரு. ஏன்? சப்போஸ் அவர் நமக்கு கண்டுக்கலன்னு வச்சுங்களேன், எக்கேட கெட்டு போய் விட்டாருன்னா என்ன ஆகுது நம்மளோட வாழ்க்கை? ஆவியானவர் இருக்கும் பொழுதே அவர் நம்மளுக்கு அவ்வளவு விஷயம் சொல்லும் போதே நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஒருவேளை ஆவியானவரே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங்ஸ்ல சொல்லுவாரு, ஒரு 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 ஊழியக்காரர் சொல்லுவாரு, கிறிஸ்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மருந்து, ஆவியானவர் மருத்துவர் அப்படின்னு. மருந்து இருக்கு, ஆனா மருத்துவர் தான் என்ன பண்றாரு? அதை சஜஸ்ட் பண்றாரு, நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம அதை பெற்றுக்கொள்ளும்படி, நாம் அதை உட்கொள்ளும்படி நமக்கு அதை பரிந்துரைக்கிறாரு. அப்ப ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதே தேவனுடைய அன்புக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. போதுமா? இன்னும் 2 இருக்கு. இன்னொரு 1 மணி நேரம் அதையும் பார்த்துருவோமா? அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கே 2 கரெக்டா ஆயிடுச்சு. 2 பார்க்கறதே முடிஞ்சிச்சு. அப்ப 4 காரியங்களை பார்த்திருக்கோம். இந்த ரட்சிப்புல இருக்கிற 4 காரியங்கள். 1, தேவனோட சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது, கிருபையில பிரவேசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்ன்றத போன வாரத்துல பார்த்தோம். 3வது, இந்த மகிமையான நம்பிக்கையை பார்த்திருக்கிறோம். 4வது, அன்பின் நிச்சயத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது, மீட்பின் உறுதியும் தேவனிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பதை நம்ம இதே ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல பார்த்து நிறைவு செய்யலாம். அதனால ஒரு நாளும் இந்த ரட்சிப்பை நீங்க ஒரு சாதாரணமா அசட்டையா எண்ணிடாதீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாளும் அசட்டையா எண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்க சந்திக்கிற சூழ்நிலை மோசமா இருக்கிறதுனால இந்த ரட்சிப்பு நம்ம ஒரு வேளை ரட்சிக்கப்படலையோ அப்படின்ற ரட்சிப்பை குறித்து தானே சந்தேகப்பட்டுறாதீங்க. இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, இதெல்லாம் ஒன்றும் நம்மளை வீழ்த்தாது. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, பெரிய தைரியம் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதே தேவன் நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறார் அப்படின்றத உணர்த்துது. இந்த ரட்சிப்பை நம்ம பூரணப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்வதற்கு இது பெரிய அச்சாரமாக, உறுதியாக, நிச்சயமாக நமக்கு நம்ம அனைவரும் எழும்புகின்ற கர்த்தரை ஆராதிக்கலாம்.